இந்த ரோடுக்கு அந்த பக்கம் செம்மையாக காற்றடிக்கிறதுனால அலை ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே சாந்தமாக ஏரிக்கிற மாதிரி இருக்குது. கைஸ் நம்ம தனுஷ்கோடி அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ திரும்ப பாம்பன் பாலத்தில் தான் இருக்கோம். 3 பேர் இங்கே தான் இருக்கோம். இப்போ என்னன்னா நம்ம கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேயே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வர்க்கலா போயிட்டு வர்க்கலா பீச்சை பார்த்துட்டு ஜடாயுவை பார்த்துட்டு நம்ம அப்படியே சென்னை கிளம்புறோம். இதான் வந்து பிளான். நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே நம்ம எந்திரிக்கணும். அப்போவே ரூமை வெக்கேட் பண்ணுறோம். வெக்கேட் பண்ணிவிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம வர்க்கலா கிளம்புறோம். வர்க்கலா வந்து கன்னியாகுமரி டு வர்க்கலா 160 கிலோமீட்டர்ஸ் தான், பக்கம் தான். ஒரு 1.5 hour 2 hours வந்து நம்ம ஓட்டணும்னா வர்க்கலா ரீச் பண்ணிடலாம். ஒரு 9 o'clock ரீச் பண்ணிட்டோம்னா பீச்சையும் பார்த்துட்டு ஜடாயு ஒரு 10 o'clock 11 o'clock பார்த்துட்டோம்னா 10 o'clock இல்லை 12 o'clock ஆனாலும் சரி. அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு டேரெக்டாக ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நைட்டு ஒரு 10 o'clock இல்லை 12 o'clock ஒரு 12 hours. நம்ம வரப்போய் 12 hours ஆச்சு, போகிறதுக்கு 12 hours ஆனாலும் நைட்டு ஒரு 11 o'clock 12 o'clock நம்ம சென்னை ரீச் பண்ணிடலாம். அதோட நம்ம ரைடு வந்து முடிஞ்சிடும். ஆக்சுவலி வந்து இப்போ வரதுக்கே நம்ம 550 kilometers, இப்போ இங்கேருந்து 280 kilometers, 800 kilometers அப் அண்ட் டவுன். இப்போ வர்க்கலா போயிட்டு வர்க்கலாவிலேருந்து அங்கே போனோன்னா அப் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 2000 kilometers நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு பெட்ரோல் பேக் எடுத்துருக்கோம் நம்ம பைக்குக்கு. ஒவ்வொரு தடவையும் டேங்க் ஃபில் பண்ணும்போது 900 கிட்ட வருது. ஓகேவா, இன்னும் 2-3 பெட்ரோல் பேக் கிட்ட இருக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பையன் நிறைய செம்மையாக குடிக்கிறான், குடிச்சு தள்ளுறது தெரிய மாட்டேங்குது, புகையும் விட மாட்டான். எங்கே போகுதுன்னே தெரியல, குடிச்சுக்கிட்டே இருக்கான். நானும் ஊற்றிக்கிட்டே இருக்கேன். இப்படிதான் இந்த மாதிரி தான் குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே, நாங்கள் இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பைக் இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கன்னியாகுமரி போயிட்டு நேற்று நைட் தூங்கலை, இன்றைக்கி டே ஃபுல்லாக தூங்கவே இல்லை. பகலில் போய் இப்போ இன்றைக்கி நைட்டு தான் போய் நம்ம தூங்க போகிறோம். கைஸ் இந்த காற்றுல எவ்வளோ டஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள், புளியாக இப்போ தெரியும். எல்லாமே ஈரக்காற்று உப்பு காற்று பைக்கில் அப்படியே எல்லாம் இதாகுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெட்டல் வெஹிக்கிள்க்குலாம் இது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா துரு பிடிச்சிரும். பாம்பன் பீச்சில் இறங்கி ராமேஸ்வரம் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமநாத் போக மாட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கட்டு எடுத்து கீழக்கரை கால் பண்ண கீழக்கரை வழியாக நம்ம போக போகிறோம். இங்கே லெஃப்ட் எடுத்து நம்ம இன்னொரு ரூட்டில் போக போகிறோம். அதாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணிட்டான்னா நம்ம வெயிட் பண்ணுறது தெரியாமல் நேராக போயிட்டான். அப்போ தான் நிற்கிறான் பைக் நிப்பாட்டிட்டு. அவனுக்கு ஒரு ரூட் காட்டுறது என்னமோ தெரியல. நான் பைக் சூஸ் பண்ணியிருக்கேன், அவன் கார் சூஸ் பண்ணியிருப்பான் போல் மேப்பில். பட் கார் தான் பெஸ்ட்டு. பைக்குனா சின்ன ரூட்லாம் காமிக்கும், சந்தெல்லாம் காமிக்கும் பைக்குனா. கார்னா அந்த மாதிரிலாம் காட்டாது, மெயின் ரோடு மட்டும் தான் காமிக்கும். பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் எந்த மேப் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு. கைஸ் நம்ம பைக் கூட பரவாயில்ல, சுனிலோட பைக்கை பாருங்கள். இந்த சால்ட்டி ஃபாக் பாருங்கள். இதுதான் அந்த கடல் காற்றுங்கிறது. அவ்வளோ ஈரமாக இருந்துச்சு அந்த தனுஷ்கோடிக்கிட்ட. அதனால தான் பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டோம். இது வந்து கண்ணாடியில் இருக்கிறனால இப்படி தெரியுது. பட் வந்து பைக் பாடி ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி நம்ம பைக்கில்
எல்லா இடத்துலையும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது பெயிண்ட் பண்ணாமல் குரோம் ஃபினிஷில் இருந்துச்சுன்னு வைங்களேன், மெட்டல் வந்து அப்படியே குரோம் ஃபினிஷில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி மேலே ஒரு கோட்டிங் பெயிண்ட் போட்டாங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிடணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து சால்ட்டி தான், காற்று ஃபுல்லாகவே சால்ட்டு தான். இன்னும் அந்த காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், கண்ணாடியை தொடச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுவும் இல்லாமல் எங்கள் 3 people got sleepy. ஸோ நாங்கள் டீ குடிக்க போகிறோம். we are going to take tea. சுனிலுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஸோ we can't interact with him with தமிழ். அதனால் அப்பப்போ அவனுக்கு புரியணும் நான் பேசுகிறது. அதனால் அப்பப்போ இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கே தெரியாமல் 4 கெட்ட வார்த்தை போட்டான். கெட்ட வார்த்தை தான் நான் எங்கே போட்டேன், நீங்களே பார்க்குறீங்களா? கெட்ட வார்த்தையும் நான் பேச மாட்டேன். கைஸ் வந்து இப்போது இந்த மேப்பில் காட்டுற இந்த லெஃப்ட்டு இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, வில்லேஜ் ரோடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் போனால் ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைம் இந்த மாதிரி நிறையா வெஹிக்கிள்ஸாக உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இடம் பார்த்தாது. நிறையா பீப்புள்ஸ் கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, டாக்ஸ் கிராஸ் பண்ணும். இந்த மாதிரி மெயின் ரோட்டில் போனால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட்டு நான் பைக்கை வந்து கார்னு மாற்றிட்டேன். இது மெயின் ரோடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கார்னு மாற்றி திரும்ப ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம லெஃப்ட் எடுக்காமல் போகலாம். ஸோ நம்ம லெஃப்ட் எடுக்காமல் டைரெக்டாகவே போகலாம். மெயின் ரோட்டில் போயிட்டு டைரெக்டாக நம்ம இங்கே ராமநாதபுரம் சிட்டிக்கு முன்னாடி அவுட்டரில் வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக கீழக்கரையிலேருந்து விளாத்திக்குளம் ஒரு ரூட் இருக்குது. இல்லைன்னா தூத்துக்குடி. ஓகே, தூத்துக்குடி அதான் மெயின் ரோட் போல். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி நமக்கு வந்து 277 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஓகே கைஸ், இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம இப்போது ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம், தூத்துக்குடி திருநெல்வேலி ரூட் வழியாக. அப்போ தான் இந்த ஊரை பார்த்தோம். இந்த ஊர் என்ன ஊர்? இந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? சிக்கல்னு வச்சுருக்காங்க. இந்த சிக்கல் ஊர்லேருந்து யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஐ எம் ஃப்ரம் சிக்கல்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஏன் இந்த ஊருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது ரோடும். இப்போ ட்ரிப் எஃப்ல வந்து நம்ம எஸ்ஆரில் போட்டு 8 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ட்ரிப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா 306, 304 வந்து ட்ரிப் எஃப் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 304 கிலோமீட்டர் ஓடி இருக்குது எஸ்ஆரில். நம்ம டேங்க் ஃபில் பண்ணி இருக்கிறதுல எஸ்ஆரில் தான் அதிகமாக ஓடி இருக்குது. நான் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து நயாரில் அதிகமாக ஓடிச்சு. ஸோ ட்ரிப் எஃப் வந்து ட்ரிப் டூ வந்து திரும்ப 0 பண்ணிடலாம். எஸ்ஆரோட மைலேஜ் செக்கையும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். கைஸ், கன்னியாகுமரிக்கு இன்னும் நம்ம 180 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கோம். இங்கேருந்து இன்னும் போகிறதுக்கு 2 to 2.5 hours ஆகும் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். கன்னியாகுமரியில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சன்ரைஸ் பார்க்குறோம். சன்ரைஸ் பார்த்துட்டு வர்க்கலாக்கு போயிட்டு நம்ம பீச்சை பார்த்துட்டு ஜட்டாயு பார்த்துட்டு நம்ம சென்னை கிளம்புறதா இன்றைக்கி பிளானில் வந்து சின்ன சேஞ்சு. நம்ம வந்து வர்க்கலாவில் ஸ்டே பண்ணுறதா இருந்தோம். இப்போ வந்து ஏன்னா கொஞ்சம் டிலே ஆனதுனால கன்னியாகுமரியிலே ஸ்டே பண்ணிட்டு நம்ம வர்க்கலாவில் போய் பீச்சையும் ஜட்டாயும் மட்டும் பார்க்க போகிறோம். இதான் கைஸ், ஜஸ்ட் இப்போது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்துகிட்ருக்கு. ஜஸ்ட் அதை நான் மேப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டும் போது இப்போ சாயல்படி வந்திருக்கோம். இதெல்லாம் எனக்கு புது ஏரியா. நான் ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரிலாம் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்தேன். இப்போ வந்து சோலோவாக பைக் எடுத்துகிட்டு நானும் தம்பியும் வந்திருக்கோம்.
மாதிரி ஒரு ஏரியாவையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம ஏரியா கூடயே எப்பவும் பழகிட்டு இல்லாமல் எல்லாம் எந்தெந்த ஊர் எப்படி இருக்குது, அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். பொது அறிவு வளரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைடோட 10வது டோலை கிராஸ் பண்ணுறோம் கைஸ். நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி சென்னையிலேருந்து 10 டோலை கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ வரைக்கும். தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது கைஸ். நம்ம தூத்துக்குடிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கன்னியாகுமரிக்கு வந்து 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஓவர் போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஓவர் 6 பாலுக்கு 16 அடித்தா அவங்க வின் பண்ணிடுவாங்க. அடிக்கலான்னா நம்ம வின் பண்ணிடுவோம். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வின் பண்ணால் நல்லாயிருக்கும். வேர்ல்டு கப் ஜெயிக்கல, T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். பார்ப்போங்க. சுனில் எல்லாம் வந்தாச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். பரோட்டா தோசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஹைவேலேயே சாப்பிட்டோம். இன்னும் இப்போ போயிட்டு நம்ம கன்னியாகுமரி போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறது மட்டும்தான். ஸ்டே டியூன் गाइस. கன்னியாகுமரி 84, தென்காசி 61 गाइस 66. गाइस நம்மளும் இந்த பிளேஸ்க்கு வந்துருப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி. தட் மீன்ஸ் இங்கே யார் ட்ரிப் வந்தாலும் இங்கே ஒரு நிறுத்தி ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட பிளேஸ் இந்த பிளேஸ். நம்மளும் இங்கே இப்பட்டியே ஒரு ஃபோட்டோ ஷூட் போட்டுருவோம். அசாடு போட்டால் நின்றுவோம். அசாடு போட்டால் நின்றுவோம். நமக்கு இன்னும் கன்னியாகுமரிக்கு 75, 78 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அந்த ஒரு மலையை குடஞ்சி ரோட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் இப்போ வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். நைட்னால உங்களுக்கு சரியாக தெரியல, அது முன்னாடி பார்த்தா கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலி இப்போ தான் திருநெல்வேலி கிராஸ் பண்ணோம். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது இன்றைக்கி ஆல்ரெடி சாட்டர்டே நைட் ஆச்சு. மண்டே ஆஃபீஸ் போகணும். 3 பேருமே ஆஃபீஸ் போகணும். ஸோ நாளைக்கு சன்ரைஸ் எந்திரிச்சு பார்த்துட்டு வர்க்கலாவும் போயிட்டு சேம் டே வர்க்கலாவில் இருந்து சென்னைங்கிறது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு மண்டே ஆஃபீஸ் போக முடியுமாங்கிறது டவுட்டுங்கிறதுனால வர்க்கலா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது நாளைக்கு காலையில் எப்படி இருக்குங்கிற மைண்ட் செட் பொறுத்து தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ட்ரிப்புன்னு தான் வந்திருக்கோம். அதில் எதுக்கு நம்ம வர்க்கலாவை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்க்கலா ஈவினிங் டைம் நைட்டு இப்போ கன்னியாகுமரியில் ஸ்டே பண்ணுறது வர்க்கலாவில் ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நம்ம கன்னியாகுமரியில் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு வர்க்கலா போகிறது ஜஸ்ட்டு அதில் ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அதனால் வர்க்கலா நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்த்துப்போம். ஏன்னா ரொம்ப லாங் இல்லையா. ஸோ கூட கோ ரைடரும் என்ன சொல்கிறாங்க, சுனில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 நாளாக ஸ்லீப் இல்லை. ஸோ எனக்குமே 3 பேர்த்துக்குமே யாருக்குமே ஸ்லீப் இல்லை. எப்படின்னா தேர்ஸ்டே நைட்டு தூங்கினது தான். ஃப்ரைடே நைட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு, இன்றைக்கி தான் தூங்க போகிறோம். அதுவும் போய் கன்னியாகுமரியில் ஏதாவது ரூம் இப்போ எதாவது ஆன்லைனில் புக் பண்ணவே இல்லை. நேராக போய் தான் நாங்கள் செக்இன் பண்ண போகிறோம், எங்கேயாவது விசாரித்து. ஸோ இதாங்க இதான் ஓகேவா. இன்னும் 78 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கன்னியாகுமரியிலேயே நாளைக்கு சில பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே இங்கேருந்தே தமிழ்நாடு ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டோம். ஹர்திக் பாண்டியா வேறு மாதிரி, சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு கேட்சை பிடிச்சி கப் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படியே கை வரல காலு வரல, செம்மையாக இருந்துச்சு. நம்ம ரைடோட 11வது டோல் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் காய்ஸ். நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி 11 டோல் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். திரும்ப ரிட்டனும் போகும்போது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் போவோம். எனக்கு தெரிஞ்சு 20 டோல் நம்ம பார்த்துருவோன்னு நினைக்கிறேன் இந்த 2 டேஸில். காரில் வரவங்களாம் அவ்வளோதான், 20 டோலுக்கு பே பண்ணி வரணும். ரொம்ப கஷ்டம்.
இப்போ நம்ம எடுக்க போகிற லிஃப்ட்டு தான் கன்னியாகுமரி டவுனுக்குள்ளே போகிற லிஃப்ட்டு. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோன்னா நேராக நம்ம கன்னியாகுமரிக்குள்ளே போயிடலாம். எஸ், எடுத்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகுது. எப்படியோ ஒரு வழியாக நம்ம கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாட்ஜு ஹோட்டல் தான் இருக்குது. ஏதாவது ஒன்றில் போயிட்டு நம்ம பேசி ரூம் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம புக் பண்ணவே இல்லை, அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட. ஜஸ்ட் இப்போ ஏடிஎம்மில் வந்து அமௌண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறேன், என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். கைஸ், நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரூம் வந்து கிடச்சிருச்சு. ஏசி வந்து 1300 சொன்னாங்க, நான் ஏசி 900 சொன்னாங்க 3 பேருக்கு. 900க்கும் 1300க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம். சுனில் நம்ம கேமராமேன் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு படுத்துருக்காரு. இங்கே இருக்குது ஏசி வந்து அந்த அங்கிள் தலை சுவிட்சை தட்டுனதுக்கப்புறம் தான் ஆனாச்சு. ஃபேன் இருக்குது. நம்மளுடைய டாப் பாக்ஸை கழட்டிட்டு வந்துட்டோம். பைக் வெளியே நிற்கிது. நான் காலையில் காமிக்கிறேன், சன்ரைஸ்க்கு போகும்போது காமிக்கிறேன் கைஸ். அதெல்லாம் 3 பேருக்கு அதனால் எக்ஸ்ட்ரா மேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, இப்படி படுக்கிற பெட்டை வந்து அப்படி செவரில் போட்டு இப்படி படுக்க போகிறோம் 3 பேரும். அதனால் எங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ இது அப்படியே தான் இருக்க போகுது. டிவி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமே காட்டுறவங்களுக்கு செம்ம தூக்கம் கைஸா. ஓகே, நல்லாயிருக்கு. 1300க்குலாம் இது ஓகே தான், நல்லாவே இருக்குது. மேபி அவங்க நாங்கள் பார்கெயின் பண்ணுவோன்னு நினச்சி சேர்த்து சொல்கிறாருன்னு தெரில. எங்களுக்கு அது கம்மியாக தெரிஞ்சதுனால 3 பேர்த்துக்கு 1300ன்னு சொன்னதுனால நாங்கள் பார்கெயினில் எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தூங்கணும். ஏன்னா 24 ஹவர்ஸாக தூங்கவே இல்லை. ஃபுல்லாக பைக் ஓட்டிகிட்டு ரைட்லேயே இருந்தனால ஏதோ வந்து அடித்து போட்ட மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக டஸ்ட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து சென்னை டு தனுஷ்கோடி 550 கிலோமீட்டர்ஸு. அதே மாதிரி தனுஷ்கோடி டு கன்னியாகுமரி 378 380 அவரேஜாக வச்சுக்கிட்டோன்னா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ரவுண்ட் ஆஃபாக பண்ணிங்கன்னா 800 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டியிருக்கோம் ஒரு நாள்னா சண்டே நைட், ஃப்ரைடே நைட்டு 12 o'clock வண்டி எடுத்து இப்போ வரைக்கும் சாட்டர்டே நைட்டு இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2:52, 24, 25, 26, 27 ஹவர்ஸாக வந்து பைக்கு ரைடுன்னே இருந்துட்டோம். படுத்து தூங்கவே இல்லை. 3 பேரோட கண்ணும் செவந்து போச்சு கைஸ். ஸோ வந்து இப்போ நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். காலையில் சன்ரைஸ்க்கு வந்து எந்திரிச்சா தான் வந்து போகலான் இருக்கோம். இல்லைனா அதே டைமே கொடுத்துட்டு திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் பார்த்துட்டு அப்படியே திரும்ப சென்னைக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம தனுஷ்கோடிக்கே 12 hours ஓட்டினோம். ஏன்னா இங்கே கன்னியாகுமரி டு சென்னை வந்து கண்டிப்பாக 12 hours மேலே ஆகும். ஸோ டே டைம்லேயும் நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் கைஸ். ஓகே, இதோட வந்து நான் உங்களுக்கு இந்த தனுஷ்கோடி டு கன்னியாகுமரி ரைடிங் விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து கன்னியாகுமரியில் விசிட் பண்ணுற பிளேசஸ்லாம் நான் தனியாக ஒரு விலாகில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா அது இதையும் சேர்த்து போட்டால் இன்னும் லென்த்தாக போகும் இல்லையா? ஸோ அதனால் நான் தனியாக காமிக்கிறேன் கைஸ். இதான் நம்மளை காப்பாற்ற போகுது லைஃப் ஜாக்கெட்ஸ்.